இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே காணொளி காட்சி மூலமாய் உங்களை பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம். உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுதும் இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? அன்பும் இரட்சகருமாகிய எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உயிர்த்தன மகன மகிழ்ச்சி நன்னாளில் இந்த கால வேளையிலே ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்க எங்களை கூட்டிச் சேர்ந்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த காணொளி காட்சி மூலமாய் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இணைந்து எங்களோடு ஆராதிக்கிற இந்த வேளையிலும் கர்த்தாவே, நீர் இந்த ஆராதனை ஆசீர்வதித்து தந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆரம்பம் முதல் கடைசி மட்டும் தேவாவியானவர் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடும்படியாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களோடு எங்களை வழி நடத்தி செல்லும். எங்களை முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் நாம் ஒரு பாடலை பாடி தேவனை நாம் துதிப்போமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசு நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசு நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தொழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தொழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. நம்ம அப்படியே எழுந்திருந்து கண்களை மூடி கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்கலாமா? கர்த்தரை நாம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், நல்ல தெய்வமே, இந்த கால வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நாங்களுமே ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்க கூடி இருக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனையில உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பிரியமா இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. தகப்பனே, இந்த ஆராதனையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்களை மறவாமல் எங்களை ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் பாதுகாத்து எங்களை நடத்துகிற உடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. அம்மா என் கர்த்தாவே, உமக்கு நாங்கள் கோடி கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு நாம் துதிப்போமா? நன்றியுள்ள இருதயத்தோடு
நன்றியோடு நாம் அவருக்கு ஆராதனை ஏறெடுப்போம். ஹalleluya 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 ஹalleluya. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. ஆமென் ராஜா. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. ஆமென் ராஜா. நாங்கள் சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் அப்பா உம்முடைய வாக்குத்தத்தங்களை தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் தேற்றி வருகிற தயவுக்காய் நன்றி. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். ஆமென் ராஜா. எங்களை மறவாமல் நினைத்து எங்களை வழி நடத்தி வர உடைய கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்மைத்தானப்பா நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்மைத்தானப்பா நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்மை என்று எங்களுக்கு யாரும் இல்லப்பா. அற்புதம் செய்வர் நீங்க தான்ப்பா எங்க வாழ்க்கை. நீங்க ஒருவர் மாத்திரமே எங்களோட வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும் ராஜா. உம்மைதானப்பா நாங்கள் நம்பி இருக்கிறோம். Thank you, Jesus. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. 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 நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு, நீர் சொன்ன வார்த்தையை பிடித்துக்கொண்டு உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். உங்கள் முகத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. ஆமென் ராஜா. உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நிந்தையும் அவமானமும் சகித்துக்கொண்டு உங்க சட்டை நிழலிலே
உம்மை தவிர எங்களுக்கு யாரும் இல்லை ராஜா, எங்களுக்கு யாரும் இல்லை அப்பா. உம்மை தவிர அற்புதம் செய்பவர் நீரே ராஜா. ஆமென் அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீங்க தான்ப்பா ஏதாவது செய்யணும் என்று பாட்டுக்காரன் பாடுகிறது போல ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில நீங்க தான்ப்பா ஏதாவது செய்யணும் ஆண்டவரே. இப்படிப்பட்டதான காரியங்கள் எங்களோட வாழ்க்கையிலே ஆண்டவரே ஸ்தோத்திரமையா எங்களை சூழ்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. நீங்க தான்ப்பா ஏதாவது செய்யணும், நீங்க தான்ப்பா ஏதாவது செய்யணும் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ நிந்தை அவமானம் வந்த போதிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உண்மை நோக்கி பார்க்கிற போது பிரகாசம் அடைந்தது என்று பார்க்கிறோம் ஐயா. அவை வெட்கப்பட்டு போவதில்லை என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆமென் அப்பா, நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ராஜா. நீங்க எங்க கூட இருந்து எங்களோடு இருந்து எங்களை நீங்க வழி நடத்துகிற தயவுக்காய் நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. இந்த கால வேளையில அப்பா இந்த ஆராதனை அப்பா நீ முற்றிலுமாய் பொறுப்பெடுக்கும்படியா எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருந்து வேதத்தை கரங்களிலே எடுப்போமா. சங்கீதங்களின் புஸ்தகம் 150. அல்லேலூயா. தேவனே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள். எக்கால தொனியோடே அவரை துதியுங்கள். வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள். தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள். யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த சங்கீத பகுதியிலே கர்த்தரை எப்படியெல்லாம் துதிக்கணும்னு சொல்லி இந்த சங்கீத பகுதியிலே சொல்லியிருக்கு. நாம் அப்படியாய் கர்த்தரை துதித்து நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்குள்ளாய் நாம் கிட்டி சேர தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த சங்கீத பகுதியை கொடுத்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஒரு பாடலின் ஒரு சரணத்தை பாடும் பொழுது கர்த்தருக்கென்றும் கர்த்தருடைய ஊழியத்திற்கென்றும் நம் காணிக்கைகளை செலுத்தலாம். உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அப்படியே கண்களை மூடி கொடுத்த அந்த காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. அன்புலே சப்பா ஆண்டவரே, இந்த ஆராதனையை தேவனீர் ஆசீர்வதிக்க முடியாது. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்திற்கென்றும் உமக்கென்றும் கொடுத்த இந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மீதிமா இருக்கிற பகுதியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா உம்முடைய தாசரை மூடி மறைத்து தேவாவியானவர் வெளிப்படும்படியா ஜனங்களுக்கு என்ன வார்த்தை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தாவே நீர் சித்தமாய் திருக்கிறோம். அந்த வார்த்தை உம்முடைய மகனோட வாயிலே போடும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இப்பொழுதும் நம்முடைய சபை போதகர் தேவ வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துதல். இந்த அதிகாலை வேளையில் காணொளி காட்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. காரணம், இந்த வகையிலாகிலும் உங்களோடு கூட இணைவதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய தினத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்காக
ஆண்டவருடைய வசனத்திற்காக காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை கொடுத்தார். அடிக்கடி நாம் அறிந்திருக்கிற வசனமே, அடிக்கடி நாம் தியானித்திருக்கிற வசனம்தான். ஆயினும் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களோடு என்னோடு கூட பேச விரும்புகிறார். திட்டமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். என் சகோதரரே, உலகம் உங்களை பகைத்தால் ஆச்சரியப்படாதிருங்கள். உலகம் உங்களை பகைத்தால் நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய சபையே, இந்த நாட்களில் அன்பு தணிந்து போகிறது. அன்பு தணிந்து போகிற இந்த நாட்களில் நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் அன்புள்ளவர்களாய், நியாயமாய், நீதியாய் நடக்கும் பொழுது இந்த உலகம் உங்களை பகைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உலகத்தால் பகைக்கப்பட்டால் ஆண்டவருக்குள்ள, ஆண்டவருடைய அன்பிலே இருக்கிறீர்கள் என்று பொருள்படுகிறது. 5ஆம் அதிகாரம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது யோவான் இவ்விதமாய் எழுதியிருக்கிறார். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்று உலகம் முழுவதும் பொல்லாங்குக்குள் கிடைக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், ஆனால் உலகமோ பொல்லாங்கனுடைய கைக்குள் அடக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏன் இந்த உலகம் பகைக்கிறது? இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் பொல்லாங்கனுடைய கையிலே அடக்கி இருக்கிறது. பொல்லாங்கனுக்கு சில நேரத்தில் இடம் கொடுத்திருக்கிறது. ஆனால் உலகத்தில் உள்ள சில தேவனுடைய பிள்ளைகளை இந்த உலகம் பகைத்து கொண்டுதான் இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை நீ நீதியாய், நியாயமாய் ஆண்டவருக்குள்ளே வாழ வேண்டும் என்று விரும்பும் பொழுது ஆண்டவருடைய கரம் உனக்கு உதவி செய்யும். ஆனால் இந்த உலகமோ உனக்கு எப்பொழுதும் கை கொடுப்பதில்லை. நீ வேலை செய்கிற இடத்தில் மனிதர்கள் உன்னை எடுத்து பாராட்டுவதில்லை. நீ நீதியாய் நடப்பதின் நிமித்தம் ஆண்டவருடைய வசனத்தை கை கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீ வாழ வேண்டும் என்று ஒப்பு கொடுப்பதின் நிமித்தம் உன் வாழ்க்கையில் ஆமென் எல்லாம் பாராட்டுகள் குவியாது. சில நேரத்தில் பகைக்கப்பட தக்கவளாய் நீ மாறலாம். ஆண்டவர் அதை தான் இந்த காலைவெளியில நினைப்பூட்டுகிறார். ஆமென். யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். Book of Gospel of John chapter 7 verses 14. பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்குள் போய் உபதேசம் பண்ணினார். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இவர் படிக்கலையே, இவருக்கு எப்படி வேத வாக்கியங்கள் அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது. நீங்கள் உலகத்தாராய் அல்லாதவர்களாய் இருந்தால் நீங்கள் எப்படிப்பட்ட படிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவருடைய உபதேசம் உங்க வாயில இருக்கும். ஆமென். நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறதுனால சில நேரத்தில் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். சில நேரத்தில் ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ள எனக்குள்ள கிரியை செய்யும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் ஒருவேளை பகைக்கப்படலாம். பயப்படாதிருங்கள். அதே யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் உலகத்தார் அல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்து நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உலகம் உங்களை பகைத்தால் உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்பே என்னை பகைத்ததென்று
அறியுங்கள். நல்ல கவனிங்க, இந்த உலகத்துல வாழ்கிற தேவ பிள்ளையே, உலகம் உன்னை பகைக்கிறதா? நீ பயப்படாதே. நான் வாழும் காலத்திலும் கூட தான் ஆண்டவருடைய வசனத்தை, என் தேவனுடைய பிதாவுடைய வார்த்தையை நான் அறிவிக்கும் பொழுது, உபதேசிக்கும் பொழுது அது என்னை பகைத்தது. அல்லேலூயா. படிங்க. நீங்கள் உலகத்தாரா இராமல் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பகைச்சதுப்பா? ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஆமென் உலகத்தார் அல்ல. அல்லேலூயா. ஏன்? இந்த உலகத்திலிருந்து நான் உன்னை விசேஷித்தவனாய் தெரிந்து கொண்டேன். அன்பு தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய சப்தம் இந்த காலை வேளையில் உன் காதுகளில் தொனிப்பதாக, உன் இருதயத்திற்குள் ஆண்டவருடைய வார்த்தை ஊடுருவுவதாக. நீ உலகத்துக்குரியவன் அல்ல. உலகம் நிச்சயமாய் சில நேரத்தில், சில சந்தர்ப்பத்தில் நீ நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற வேளைகளில் உன்னை பகைக்கும். ஆனால் உன்னை பகைக்கும் முன்னே இயேசுவை பகைத்தது இதே உலகம்தான், இந்த பொல்லாங்கான உலகத்தான் தான் என்பதை நீ மறந்து போகாதே. இயேசு இந்த உலக ஜனத்திற்காக, உலகத்தின் ரட்சிப்புக்காக ஒரு ஆட்டுக்குட்டியை போல வந்தார். ஆனால் இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, பலியிட்டது. அல்லேலூயா. ஒரே ஜீவாதார பலியா முழு உலகத்திற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? ஆமென், பலியாக்கப்பட்டார். அவர் ரத்தம் சிந்தினதினாலே ஆமென் அவர் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல என்பதை ஆமென் ஆண்டவர் விளங்க பண்ணி இந்த உலகத்தில் உள்ள மக்களை தமக்கென்று ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆனபடினால்தான் இந்த காலை வேளையில் இந்த காணொளி காட்சியின் மூலமாய் நீங்களும் நானும் இணைந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருடைய வசனத்தை பற்றி கொண்டிருக்கும் பொழுது சில நேரத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரதான் செய்யும். ஆனால் பயப்படாதிருங்கள். ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்தார். ஆமென். நீங்களும் நானும் ஒருவேளை இந்த உலகத்தார்னால் பகைக்கப்பட்டவர்களாய் மாறினாலும் ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்தினால் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் ஜெயிப்போம் என்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதே 16ஆம் அதிகாரம் 33ஆம் வாக்கியத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, வாசியுங்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உலகத்தை ஜெயித்தேன். பாத்தீங்களா? ஏசப்பா சொன்னாரு, இந்த உலகத்தை நான் ஜெயிச்சிட்டேன்ப்பா, நீ கவலைப்படாத, நீ உலகத்தை நான் ஜெயிச்சிட்டேன், உன்னாலையும் ஜெயிக்க முடியும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அநீதிக்கு விரோதமாய் ஆமென் ஹல்லேலூயா நீதிக்கு விரோதமாய் அநீதி போராடி கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீ ஆமென் உண்மையாய் நடப்பதன் நிமித்தம், நீ சத்தியத்தின்படி நடப்பதன் நிமித்தம், தேவ வார்த்தையின்படி நீ நடப்பதன் நிமித்தம் ஆமென் உன்னுடைய ஆமென் நண்பர்களால், குடும்பத்தாரால் நீ பகைக்கப்படலாம். உன் சுற்றுப்புறத்தாரால் நீ பகைக்கப்படலாம். நீ நன்மைகள் செய்கிறது நிமித்தம் ஒரு கூட்டத்திற்கு சில நேரங்களிலே வன்கண்ணோடு, உன்னை எரிச்சலோடு ஆமென் கொதறி போடுறது போல உன்னை பார்க்கலாம். நீ பயப்படாதே, அவைகள் ஒன்றும் உன்னை மேற்கொள்ளுவதில்லை. அல்லேலூயா. உலகம் பகைப்பது ஒன்றும் அது புதுசில்ல, அது பண்டு தொண்டே, அது ஆமென் பழமையான காலம் முதற்கொண்டே ஆமென் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது தான். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அழகா சொல்லுது. ஆமென், இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார், நீ பயப்படாதே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு ஆமென் சகோதரனே, சகோதரியே, இந்த காலை நேரத்தில் ஆமென் உலகம் நமக்கு பாத்திரமாயிருக்காது. ஆமென். அதற்காக தான் ஆண்டவர் எதற்காக நம்மை தெரிந்து கொண்டார்? பரலோகத்துக்குரியவர்களாய் தெரிந்து கொண்டார். இந்த பூலோகத்தில் கொஞ்ச நாட்கள் தான், கொஞ்ச காலங்கள் தான். நீங்கள் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பல பாடுகள், பல கஷ்டங்கள் விசுவாசத்தினாலே பிழைக்கிறவர்களுக்கு உண்டாகிறதை குறித்து அங்கே வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த விசுவாச காரியங்கள், விசுவாசத்தினாலே உண்டான எதை ஜெயித்தார்கள்
என்பதை குறித்து எல்லாம் அப்படியே சொல்லிட்டு வரும் பொழுது 38ஆம் வசனத்துல, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. எவர்களுக்கு? இந்த உலகத்தை ஜெயித்தவர்களுக்கு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்திலே பல பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், ஆமென், பலவீனங்கள், போராட்டங்கள், நீ உண்மையாய் இருப்பதற்கு, நீ சத்தியத்தின்படி வழி நடத்தப்படுவதற்கு, நீ பெற்றிருக்கிற உபதேசத்திற்கு நீ வாழ்வதற்கு, ஆமென், நீ உண்மையாய் நடக்க வேண்டும் என்று நினைத்தாய், அது ஆமென் கஷ்டமா கடினமா தான் இருக்கும். ஆமென். இந்த உலகம் உனக்கு பாத்திரமாய் இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இன்றைக்கு இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிறதாவது, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீயும் ஜெயிக்க முடியும். ஆமே. உலகம் உன்னை பகைப்பது ஒன்றும் புதிதல்ல. இந்த புதிய காரியம் ஒன்றும் இல்லை. உலகம் ஒன்றை பகைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பகைச்சுது? நான் ஜெயிச்சேன், நீ ஜெயிப்ப. இன்றைக்கு தேவ சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆமேன், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நீ ஆமேன் ஒருவேளை கலங்கி போயிருக்கலாம், ஐயோ என்று தோல்வி அடைந்து வேதனையோடு இருக்கலாம். இந்த உலகத்தான் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்று நீ நினைக்கலாம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உன்னை பகைப்பதற்கு முன்பாக, இந்த உலகம் என்னை பகைத்தது, நான் வெற்றி கொண்டேன், உன்னால் வெற்றி கொள்ள முடியும் என்று ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் உன்னிடத்தில் வருகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏன் இந்த உலகம் இப்படி நம்மை பகைக்கிறது? 3 காரியத்தை மாத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வேகமாய் பார்த்து வேகமாய் கடந்து போகலாம். முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்களேன். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஒரு மனுஷன் பிதாவுடைய அன்பை உடையவனாய் மாறும் பொழுது அவனிடத்தில் இந்த உலகத்தின் மேல் அன்பு இல்லை. அல்லேலூயா. ஆமா, ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஏன் உன்னை இந்த உலகம் பகைக்கிறது? ஏன் இந்த உலக மனிதர்கள் உன்னை பகைக்கிறார்கள்? பிதாவின் அன்பு உன் இருதயத்தில் நிறைவாய் ஊற்றப்பட்டபடியால். ஆமென். இந்த உலகத்தின் அன்பு ஆமென் கலைந்து போகிறது. அது ஒரு வேஷத்தை போல் இருக்கிறது. அந்த வேஷம் சீக்கிரத்தில் மாறி போகும். ஆனால் நிலையான தேவனுடைய அன்போ உன்னை விட்டு மாறாது. அல்லேலூயா. பிதாவின் மேல் இருக்கிற அந்த அன்பு, அந்த பாசம் உன்மேல் இருக்கிறபடியினால் இந்த உலகம் உன்னை என்ன செய்கிறதாம்? பகைக்கிறது. ஆமென். யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வேகமாய் படியுங்கள். விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று பாருங்களேன். இங்க யாக்கோபு சொல்லும் போது உலக சிநேகம் உடையவர்கள், பணத்தின் மேல, பொருள் மேல, நகை மேல, வீடு மேல, மண்ணு மேல, பொண்ணு மேல, பெண்ணு மேல, இப்படி ஆமீன் ஆசைப்பட்டு ஆமீன் உலக சிநேகம் உடையவர்கள் விபச்சாரரும் விபச்சாரிகளும் என்று கடுமையாய் விமர்சிக்கிறார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இங்க நன்றாய் படித்து பாருங்கள், படியுங்க. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று. உலக சிநேகம் தேவனுடைய அன்பிற்கு ஈடு இணையானது அல்ல, அது தேவனுக்கு விரோதமான பகை. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். பாத்தீங்களா? உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கணும்னு விரும்புறவங்க ஆமென் ஆண்டவருக்கு பகையாளி. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்கு சிநேகிதனா இருக்கணும்னு விரும்பினா இந்த உலகம் உன்னை பகைச்சுதான் ஆகும். உன் வாழ்க்கையில ஆமென் உலகம் உன்னை எடுத்து தூக்கி வச்சு கொண்டாடாது. நீ உலகத்துக்கு ஒத்து போகலன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளே ஆமென் உன்னை அது பகைத்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த உலக சிநேகம் என்கிற ஆமென் பட்டியலிலே என்னெல்லாம் வருதுன்னு வாசிக்கிறோம். படிங்க. ஏனெனில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம்
பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. பாருங்களேன், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இவைகள் எல்லாம் தேவனால் பிதாவினால் இந்த உலகத்தில் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். ஆமா, இவைகள் எல்லாம் உலகத்தினால் உண்டானவைகள். ஒருவேளை இவைகளிலே நீங்கள் உழன்று விழுந்து அதை சிநேகித்து, இந்த உலகத்தை சிநேகித்து, கண்கண்ட காட்சியே அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா அப்படி அது பின்னாடி பார்த்ததுக்கெல்லாம் பின்னாடி உன் காலு போயிட்டு இருக்கோன்னு சொன்னா, ஆண்டவர் இந்த காலை வேளையில உன்னை பார்த்து எச்சரிக்கிறார், நீ உலகத்துக்குரியவன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து உன்னை தெரிந்து கொண்டால் நீ எப்படிப்பட்ட நபராயிருப்பாய்? பிதாவின் அன்பு உன் இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் பெருமைக்குரியவர்களாய் அல்ல, மாம்ச இச்சைக்குரியவர்களாய் அல்ல. ஆகையினால் தான் ஆமென், பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது, என் ஆசை இச்சைகளை நான் சிலுவையிலே அறைந்து விட்டேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உன்னை ஆமென் நேசிக்கிறார். ஆண்டவருடைய பகையாளியாய் அல்ல, ஆண்டவருக்கு அன்புக்குரிய மகனாய், அன்புக்குரிய மகளாய் நீ மாறும் பொழுது, பிதாவின் அன்பிற்கு பாத்திரமாய் நீ மாறும் பொழுது, இந்த உலகம் நிச்சயமாய் உன்னை பகைக்கும். அன்பு தேவனுடைய ஜனங்களே, ஆண்டவருடைய வசனம் இன்றைக்கு இந்த காலை வேளையில திட்டமாய் வருகிறது. நீ கலங்காதே. உலகம் உன்னை பகைக்கும் முன் என்னை பகைத்தது என்று இயேசு சொல்லுகிறார். அவரை பகைத்தது நிமித்தம் அவர் இயேசு உலகத்தை ஜெயித்தார். ஆமென். பிதாவின் அன்பு அவருடைய இருதயங்களில் அப்படியே நிரம்பி இருந்தது. அவர் சுயமாய் பேசாமல் பிதா அவருக்கு என்ன சொன்னாரோ, பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு அவைகளை இந்த பூலோகத்தில் நிறைவேற்றினார். இன்றைக்கு இந்த காலை வேளையில உன் வாழ்க்கை அப்படி இருக்குதா? பிதாவின் சிநேகம் உனக்கு இருக்கிறதா? பிதாவை நீ அதிகமாய் சிநேகிக்கிறாயா? உன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக ஜீவனை கொடுத்தாரு. மாம்சம் இவைகள் எல்லாம் உன்னை இழுத்து கொண்டு போகிறதா? உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆமென். ஒருவேளை நீ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உன்னை எந்த மனுஷன் என்ன செய்ய மாட்டான்? பகைக்க மாட்டான். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, குடிக்கிற நீ உன் வாழ்க்கையில சில நேரத்துல குடிச்சுக்கிட்டே ஓடும் போது, ஆமா, உனக்கு குடிய வாங்கி குடுக்கிறவன் என்ஜான் வயிற்றுக்கு பசியாற்றும்படி என்ன செய்ய மாட்டான்? உணவோ ஒரு டம்ளர் டீயோ வாங்கி தர மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீ குடிச்சு கும்மாளம் போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லவன்னு சொல்லலாம். நீ கெட்ட வார்த்தைகளை பேசும் பொழுது ஆமென் உன்னை ரொம்ப பாராட்டலாம். ஆனா தேவனுடைய பிள்ளையே, நீ நல்லவனாய் மாறும் பொழுது உலகம் உன்னை பகைத்துதான் ஆகும். அல்லேலூயா. நீ நியாயமாய் நடக்க வேண்டும் என்று உன் வாழ்க்கையில நீ எத்தனிக்கும் பொழுது உன்னை பிதாவின் அன்பு உன் இருதயங்களில் ஊற்றப்பட்டபடியினால் இந்த உலகம் நிச்சயமாய் பகைக்கும். அல்லேலூயா. அப்ப முதலாவது காரணம், நீங்க பிதாவின் அன்புடையவர்களாய் இருக்கிறீர்கள். பிதா உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இரண்டாவது, நீங்க படிக்கும் போது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். கொரிந்தியருக்கு பவுல் முதலாம் நிருபத்தை எழுதும் பொழுது இவைகளை குறித்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? படியுங்கள். உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும். ஆமா, எப்படி இருக்கணும்? இந்த உலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அனுபவியாதிருப்பதை போல் இருக்க வேண்டும். நீ உலகத்துக்குரியவன் அல்ல. அதனாலதான் பவுல் சொல்லும் போது சொல்றாரு, என்ன சொல்றாரு? எல்லாம் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் இருக்குது, ஆனா எல்லாம் தகுதியா இருக்காது. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அணிவது எல்லாம் மாறி பூசிக்கொள்வது, எல்லாம் பெயிண்ட் அடிச்சுக்கிறது, எல்லாம் ஐப்ரோ பண்ணிக்கிறது, எல்லாம் இந்த சினிமாக்காரங்களை போல நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறது. ஆமென். எல்லாம் நல்லதுதான், ஆனா எல்லாம் தகுதியா இருக்காது. ஏன் தெரியுமா? நீ பிதாவினால் உண்டானவன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்திலே தகாத விதமாய் அனுபவிப்பதற்கு உன் இருதயம் என்ன செய்யாது? இடம் கொடுக்காம இருக்கும்னு சொன்னா நீ மற்றவர்களால் பகைக்கப்படுவ. அல்லேலூயா. சில நேரத்துல பாஸ்டர் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லும் போது, இப்படி பண்ணாதீங்க, இது செய்யாதீங்க, இது பண்ணாதீங்க, முகத்துல சாயம் பூசாதீங்க, உதட்டுல
சாயம் பூசாதீங்க, என்னை பார் என் அழகை பார்னு சொல்லி ஃபேஷனா என்ன செய்யாதீங்க, உன் வாழ்க்கையை தரங்கட்டு வாழாதீங்க அப்படின்னு சொன்னா சிலருக்கு ரொம்ப கோபமா இருக்கும். பாஸ்டருக்கு நல்ல வாழை இலைய வச்சு நல்ல 21 கூட்டை வச்சு சாப்பாடு போட்டு அவங்கள நல்லா பிரைஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ஆள் ஏன்டா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. என் வாலிப வயதில் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் என் வீட்டிற்கு வந்து எனக்கு ஆமென் சொல்லு கொண்டு அவர் போகும் பொழுது அவர் சொல்லும் போதெல்லாம் அப்படி தலையை ஆட்டிக்கிடுவேன், நல்ல பூம்பும் மாடு மாதிரி தலையை ஆட்டிக்கிடுவேன். ஆனா அவர் போன பிறகு எங்க அம்மா கிட்ட சொல்லுவேன், இனிமேல் அந்த கிழமை அந்த தாடிக்காரன் வந்தான்னு வச்சுக்க, உன்னையும் உதைப்பேன் அவனையும் உதைப்பேன் அப்படின்னு. அல்லேலூயா. அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. தேவ பிள்ளைகளை ஆமென். யாரும் உன்னை ஏற்றுக்கொள்வார் இல்லை. ஆண்டவர் ஆமென் ஒருவரே உனக்கு தஞ்சம். உன் வாழ்க்கையில உன்னை ஆமென் நேசிக்கத்தக்க ஆசீர்வாதமான ஒரு தகப்பன் உண்டு. அவர் இயேசு கிறிஸ்துவே. நீ அவர் நேசத்துக்குரிய அருமையான பெண்மானாய் இந்த உலகத்திலே, இந்த உலகத்துக்குரியவனாய் அல்ல, இதை தகாத விதமாய் உலகத்தின் காரியங்களை அனுபவிக்கிறவர்களாய் அல்ல, இயேசுவுக்காய் வாழ். அல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுவுக்காக. ஆமென். கொஞ்ச கால வாழ்க்கை, அது இயேசுவுக்காக. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த பவுல் ரோமருக்கு சொல்லும் பொழுது சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சித்தம் இன்னது என்று பகுத்தறிந்து நீ அறிந்து கொண்டு உலக வேஷத்திற்கு தப்பி நீ வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த காலை நேரத்தில் ஏனோ தானோ என்று சொல்லி நீ வாழ்வதற்காக ஆண்டவருடைய பிள்ளையே உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் உன்னை எதற்காக தெரிந்து கொள்ளுகிறார்? வேஷமா மனுஷன் தெரிகிறான், விருதாவா சஞ்சலப்படுகிறான். அதற்காக ஆண்டவர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் உன்னையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. எதற்கு? ஒருவேளை ஆண்டவர் பரலோகத்துல உன்னையும் என்னையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு. ஆமென். வேஷமா தெரியக்கூடாது. நாம் ஆமென் ஆண்டவருடைய பிள்ளைய போல நான் வாழ்றேன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? நடிப்பு போடவே கூடாது. அப்படிப்பட்ட நடிப்பு நம்மளை பரலோகத்துக்கு நேரா கொண்டு செல்லாது. ஆண்டவர் இந்த ஆமென் லாக்டவுன் பீரியட்ல நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய பாடம் என்ன தெரியுமா? ஆதியில இருந்த அந்த காலங்களை ஆமென் மறுபடியும் தேவ சமூகத்தில் நீங்கள் செலவழிப்பதற்கு ஆண்டவர் சமயத்தையும் நேரத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொரு சின்ன காரியங்கள், சின்ன தவறுகள், சின்ன ஆமென் பொய்கள், இவைகளை சொல்லும் பொழுது நம்முடைய உள்ளங்கள் என்ன செய்கிறது? பதறுகிறது. முன்னாடிலாம் அப்படி இல்லை. நேரம் ஓட ஓட நம்ம என்ன பேசுறோம், என்ன பண்றோம் எல்லாத்தையும் மறந்து போயிடுறோம். ஆனா இப்பொழுது நிதானிப்பதற்கு ஆண்டவர் சமயத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். என்ன தெரியுமா பேசுறாரு? ஆமென். உலக சிநேகம் மட்டுமல்ல, உலகத்தை தகாத விதமாய் நீ என்ன செய்யாதே? அனுபவிக்காதே. நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல. அல்லேலூயா. என் நண்பர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஆமென் ஒரு பெரிய உயர் அதிகாரி. அவர் சொல்லுவாரு, ஆமென் இந்த லாக்டவுன் பீரியட்ல என்னை சந்திக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அவர் அப்படி சந்திக்க வேண்டும் என்று விரும்பின பொழுது என்னை பார்த்து என்னை கனப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். அப்படி கனப்படுத்த வேண்டும் என்று விரும்பின பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளை அவருக்கு அரசாங்கம் கொடுத்த நல்ல ஒரு பெரிய கார் இருக்கு, நல்ல ஒரு வசதியான டிரைவரை அவருக்கு நியமித்து இருக்கிறார்கள். தினந்தோறும் அவர் நல்ல உயர் பதவியில் இருக்கிறதுனால அவர் என்ன செய்துட்டு இருக்கிறாரு? ஆபீஸுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அப்படி போயிட்டு வரும் பொழுது அவர் என்ன செய்யலாம்? ஒரு நாள் நாம அப்படியே இப்படி இந்த சைடு வந்து நமக்கு என்ன கனப்படுத்திக்கிட்டு போலாம் அப்படிலாம் அவர் நினைக்கலாம். ஆனா அவர் ஒரு வார்த்தை எனக்கு சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா, நான் இந்த அரசாங்கம் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த காரியத்தை அரசாங்க வேலைக்கு மட்டுமே நான் பயன்படுத்துவேன். இதை நான் தகாத விதமாய் நான் என்ன செய்ய மாட்டேன்? பயன்படுத்துவதில்லை. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆமென்
மனது எவ்வளவு பெரிய ஆண்டவருடைய சத்தியத்தை புரிந்து வைத்திருக்கிறார். நன்றாய் கவனித்து பாருங்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்தை எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோம்னு நினைக்கிறோம் இல்ல? உலகத்தை சமயம் கிடைக்கும் போதெல்லாம் உலகத்தை தகாத விதமாய் நம்ம என்ன செய்யணும்? என்ஜாய் பண்ணோம். ஆமீன். இந்த வேர்ல்ட்லி லெஷர்ஸ் அப்படியே ட்ரெஷர்ஸ் நம்ம அப்படியே அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி என்னென்னமோ பிரயாசப்படுகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகளை அதெல்லாம் வேஷம் கலைந்து போகிறது போல ஒரு நாள் கலைந்து போகும். சங்கீதம் ஆமீன் 73ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 73ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் வாசிங்க. நித்திரை தெளிந்தவுடனே நித்திரை தெளிந்தவுடனே சொப்பனம் ஒளிவது போல் சொப்பனம் ஆண்டவரே நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழ்வீர். என்ன செய்றீங்க? படிங்க. அவருடைய வேஷத்தை இகழ்வீர். இகழ்வீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்துல வேஷத்தை தரிச்சுட்டு இருக்கிறான் பாத்தீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விதவிதமா கோட்டு விதவிதமா காரியங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லல, ஆடம்பரமா நடக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. காரணம், நீங்களும் நானும் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைய, உலகம் உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்தது, நான் உலகத்தை ஜெயித்தேன், உங்களாலும் ஜெயிக்க முடியும். நீங்கள் பிதாவினால் உண்டானவர்கள், பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆகையினால் நீங்கள் உலக சிநேகம், ஆண்டவருக்கு விரோதமான பகை என்று நீங்கள் அறிந்திருக்கிறபடியினால் உலகம் என்ன செய்யும்? உங்களை பகைத்துதான் ஆகும். இரண்டாவது, இந்த உலகத்தை நீங்க எல்லாம் சந்தோஷமா அனுபவிக்காம இருக்கிறதுனால என்ன செய்யும்? சில நேரத்தில் உங்களை பகைக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆமென், உலக ஞானம் தேவனுக்கு ஆமென் எப்படி இருக்குது தெரியுமா? பைத்தியமாய் தோன்றுகிறது. படியுங்கள். ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரிகள் எங்கே? இவ்வுலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாகவில்லை. உலகத்தின் ஞானம் தேவ ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஆமென். உலகத்தின் ஞானம் ரெண்டாக இங்கே பிரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தின் ஞானம் என்ன செய்கிறது? தேவ சமூகத்தில் பைத்தியமாய் தோன்றுகிறது. படியுங்கள். எப்படி எனில் தேவன் ஞானத்திற்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே, சுயஞானம், அங்க இன்னொரு ஞானமும் வருது, சுயஞானம். தேவனை அறியாதிருக்கையில் பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக மனுஷன் நான் என்னுடைய துன்மார்க்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேங்க. எங்க பாஸ்டர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு உப்பு ஜாடியை போல ஒரு சின்ன ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு, அவருக்கு குரலும் சரி இருக்காது, அதனால என்ன பண்ணுவாருன்னா அல்லேலூயா அல்லேலூயான்னு அப்படியே பேசிட்டு இருப்பாரு. இருட்டில் அவர் போயிட்டு இருக்கும்போது எனக்கு கோபம் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஏதாவது கொஞ்சம் துன்மார்க்கமா இருந்தேன்னு வச்சுக்கிடுங்களேன், துன்மார்க்கமா ஏதோ மதுபானம் குடித்து விட்டு ஏதோ ஒரு போதை வஸ்துக்கு அடிமையாக அப்படியே இருந்தோம்னா அவரை நாங்கள் கேவலமா பேசுவேன். அல்லேலூயா. சொல்லுங்களேன், நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? கேவலமா பேசுவேன். எனக்கு என்ன தோணும்னா, இந்த மனுஷன் என்ன இந்த பைக்கை பிடிச்சிக்கிட்டு அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. பைத்தியமா இல்லை, லூஸ் மாதிரி இல்லை, லூசு. அல்லேலூயா. அது ஒரு பேர் கூட வச்சிடலாம், மிஸ்டர் லூசு அப்படின்னு கூட நம்ம பேரை வச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்துல நீ வாழும் பொழுது ஆண்டவருடைய காரியங்கள் உனக்கு எப்படி தோன்றும்? தேவனுடைய காரியங்கள் உனக்கு எப்படி தோன்றும்? பைத்தியமாய் தோன்றும். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நன்றாய் கவனியுங்கள். ஆமென். ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த உலகம் உனக்கு பைத்தியமாய் தோன்றும், சூனியமாய் தோன்றும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதே என்னுடைய பாஸ்டர் இருந்த அந்த ஸ்தானத்துல ஆண்டவர் என்ன கொண்டு வந்து நிறுத்தும் போது எனக்கு இன்னைக்கு இந்த உலகம் எப்படி தோணுது? ஐயோ, பைத்தியக்காரரை போல தோன்றுகிறது. அல்லேலூயா. சொல்லுங்களேன் அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில உலக ஞானத்தின்படி ஓடாதீங்க. இந்த டெக்னாலஜி இப்படி சொல்லுது, இந்த காரியம் இப்படி சொல்லுது, இவைகளை எல்லாவற்றையும் பரத்திலிருந்து வந்த ஞானம் அவமாக்கி போடும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா.
எத்தனை வருஷம் அந்த மாறாவின் நீர் கசப்பா இருந்திருக்கும். ஒரு தேவ மனுஷன் ஒரு கட்டத்துண்டை எடுத்து போட்ட உடனே அது மதுரமா மாறிச்சு இல்ல, அதுதான் பரத்தின் ஞானம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்ரா. இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு அங்க ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க, இது பயனற்றதா இருக்குதுன்னு சொல்லும் போது ஒரு தீர்க்கதரிசி அதுல கொஞ்சம் உப்பை எடுத்து அதை போட்டு இனி சாவு வராதுன்னு சொன்னான் பாத்தீங்களா, அதுதான் தேவ ஞானம். அல்லேலூயா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. இன்னைக்குதான் போய் அந்த ஸ்பேஸ், இந்த ஜூபிட்டர், இந்த செவ்வாய் கிரகம், அது இதுன்னு சொல்லி பார்க்கறாங்க. ஆனா அந்த சராசரத்தை படைத்த தெய்வம் அன்றைக்கே யோபுவினிடத்துல கேட்டா, நான் இந்த பூமியை நிலைப்படுத்தும் பொழுது, அதை அஸ்திபாரம் போடும்போது நீ எங்க இருந்த? உன்னுடைய சயின்டிஸ்ட் ஞானம்லாம் எங்க இருந்தது? ஆமே, இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு ஆண்டவர் அற்புதமா கேள்வி கேட்டார். அல்லேலூயா. அப்போ பரத்திலிருந்து வருகிற ஞானம் அந்த சராசரத்தையும் உங்களுக்கு அறிவிக்கும். அல்லேலூயா. ஆனா இந்த உலக ஞானம் உங்களை பைத்தியமா தோன்றும். அல்லேலூயா. தேவ ஞானத்தை பெற்றவர்களுக்கு இந்த உலகத்தின் ஞானம் பெருசா தோணாது. அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்லுகிறார், இந்த உலக ஞானம் நமக்கு வேண்டாம். ஆமென், ஆமென். யாக்கோபு எழுதின நிருபத்திலே 15ஆம் அதிகாரம், ஆமென், 3ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனம் வரை வாசிக்கும் பொழுது, யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 15 17 வசனங்கள் வரை வாசிங்களேன். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானது. எப்படிப்பட்ட சம்பந்தமான? லௌகீக சம்பந்தமான, ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. பேய்த்தனத்துக்கு இல்ல, உலக ஞானத்தை அழகா சொல்லுது பாருங்களேன். ஜென்ம சுபாவத்துக்குரிய ஞானம், பேய்த்தனத்திற்கு அடுத்த ஞானம். பேய்த்தனம்னா என்ன? ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்வது எல்லாம் பேய்த்தனம். அல்லேலூயா. பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானமும் வைராக்கியமும் விரோதமும். அதெல்லாம் என்னது? வைராக்கியம். ஒருத்தருக்கு ஒருத்தர், நான் செத்தா கூட உன் வாசப்படியை மிதிக்க மாட்டேன், உன் செத்தா கூட உன் மூஞ்சில முழிக்க மாட்டேன், உன் சாவுக்கு கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு வரட்டு வைராக்கியம். எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல செய்கைகளும் உண்டு. எங்க 2 பேருக்கு வைராக்கியம் இருக்குதோ அங்க நடுவுல உட்காந்துட்டு சாத்தான் சேம் சைடுல கோல் போடுவான். ஆண்டவருக்கு மகிமை. ஆண்டவருடைய பிள்ளைகளை நீங்க அதனாலதான் வீண் வைராக்கியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஒருவேளை சண்டைகள், சச்சரவுகள், வேதனைகள், கண்ணீர்கள், கவலைகள் வறுமையானால் அவைகளை விட்டு ஒருவருக்கு ஒரு சீர் பொருந்தி, மனம் பொருந்தி ஆண்டவருடைய அன்பினாலே நிரப்பப்படுங்கள். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறார். இந்த உலகம் எப்படிப்பட்டவர்களை பகைக்கும்? ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆமென், உலக ஞானத்தை உடையவர்களை பகைக்காது, பரத்தின் ஞானத்தை உடையவர்களை பகைக்கும். படிங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ, முதலாவது சுத்தமுள்ளதாயும். எப்படி இருக்கும்? பரிசுத்தம் உள்ளதா இருக்கும். அப்ப சமாதானமும். பின்பு எப்படி இருக்கும்? சமாதானமும். பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானம், ஆமென், உங்களுக்கு சமாதானத்தை அருளும், சாந்தத்தை அருளும், இணக்கம் உள்ளதாய், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும். பாத்தீங்களா? இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சிலர்லாம் மாய்மாலம் பண்ணுவாங்க. அப்படி இல்லை. ஆண்டவர் உள்ளது மாதிரி மாயமற்ற ஒரு அன்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் திட்டமாய் சொல்லுகிறார், உலக ஞானம் தேவனுக்கு விரோதமான பகை. இந்த உலக ஞானத்தை வெறுத்திடுங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை நீங்கள் நேசிக்கும் பொழுது, ஆமென், இந்த உலகத்தான் உங்களை பைத்தியம் என்று சொல்வார்கள். நீங்கள் ஆண்டவருடைய ஞானத்தை உடையவர்களாக இருப்பீர்கள், பரத்திலிருந்து வருகிற ஞானத்தை உடையவர்களாக இருப்பீர்களே, ஆனால் இந்த உலகம் உங்களுக்கு பைத்தியமாய் தோன்றும். ஆமென். உலக ஞானிகளை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு? பைத்தியம் தானே சொல்றாரு. இல்ல, இந்த பைத்தியங்களுக்கு மத்தியில நம்மள ஞானிகளா, ஒன்றும் இல்லாத பைத்தியக்காரர்களை ஆண்டவர் ஞானிகளா வச்சிருக்கிறார். ஆமே. பேதுரு அப்போஸ்தலன், மற்ற யாக்கோபு, இல்ல, இவங்களெல்லாம் நீங்க பார்க்கும்போது மீன் பிடிக்கிறவங்க தான், சாதாரணமானவங்க தான். ஆனா அவங்கள ஆண்டவர் ஞானிகளின் மத்தியில பேச வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவை கல்லாதவர், இப்படி படிக்க தெரியாதவர் இவ்வளவு நல்ல ஞானமா உபதேசிக்கிறார் என்று சொன்னது போல அவருடைய சீஷர்களையும் கண்டு ஜனங்கள் வியந்து போனார்கள், வேத பார்க்கர்கள் வியந்து போனார்கள். இந்த
வேத வாக்கியங்களை இவர்கள் எப்படி அறிந்திருக்கிறார்கள் என்று ஆமென் திகைத்து போனார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆண்டவருடைய பிள்ளையே, அவர்களை உலகம் பகைத்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆமென், உலக ஞானம் ஆண்டவருக்கு விரோதமான பகை. ஆமென், ஹல்லேலூயா. சீக்கிரமா வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி. எப்படி தேவனிடத்திலிருந்து ஆவி ஆமென் பெற்றிருக்க முடியும்? ஆண்டவருடைய பிள்ளையே, நீ ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது, அன்றைக்கு 120 பேர் காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்பட்டார். அவர்கள் பலனடைந்தார்கள். கழுகுகளை போல சொட்டைகளை விரித்து ஆமென் அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவருக்குள்ளே பலப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியின் பலன் அவர்களுக்குள்ளே வரும் பொழுது இந்த உலகத்துக்குரிய ஆவியை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? தள்ளி விடுகிறார்கள். நான் சொல்றேன், நல்ல கவனிங்க. ஆமென். 10 பேர் போறாங்கன்னு சொன்னா அங்க அதுல என்ன செய்வாங்க? ஒருத்தர் தான் இல்ல 2 பேர் தான் என்ன செய்வான்? ஆமென், ஆண்டவருடைய சத்தியத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அந்த வேவுக்காரர்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த வேவு பார்க்க போனதுல 2 பேர் தான், காலேபும் யோசுவாவும் மட்டும்தான் ஆமென் பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களுக்கு ஆமென் அந்த ராட்சதர்களை எல்லாம் பார்க்கும்போது இவங்களெல்லாம் ஐயோ ரொம்ப கஷ்டங்க, இவங்களெல்லாம் நம்ம மேற்கொள்வது ரொம்ப கஷ்டம், இந்த ராஜாக்களை மேற்கொள்வது ரொம்ப கஷ்டம், நம்ம ஒரு சின்ன கூட்டமா இருக்கிறோம், நம்ம பலனற்றவர்களா இருக்கிறோம், இவர்கள் ராட்சதர்களை போல இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் வியந்து போகவில்லை. தேவ பலன் ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா இவர்களை எளிதாக வென்று விடலாம். இன்னைக்கு நான் சொல்றேன், கொரோனா என்கிற இந்த பிசாசு கிரியையே ஆமென் ஆண்டவருடைய கோபாக்கினின் அந்த சோதனையின் பொருளை நீங்கள் எளிதாய் வென்று விடலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். உலக ஞானம் சொல்லும், இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அதை செய், இதை செய், அப்படி பண்ணு. ஆனா ஆண்டவருடைய ஞானம் சொல்லும், ஆமென், நீ என்னை விசுவாசி, ஒன்று முன்னை அணுகாது. ஆமென். விசுவாசிப்பவன் பதறான். அல்லேலூயா. ஆமென். எந்த ஆவியை உடையவர்களாக இருக்கிறீர்கள்? பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளை அதைரியப்படுத்துகிற அந்த ஆவி உன்னை விட்டு அகன்று போகும். கர்த்தர் உனக்கு பலனாயிருப்பார். ஆமென். உலகத்தன் ஆவியை பெறாமல் தேவ ஆவியை பெற்றவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை. வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். இந்த உலகத்தின் ஞானம் அல்லாதவர்கள், உலகத்தின் ஆவியை பெறாதவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள்? கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல மனுஷருடைய கற்பனைகளின் படியும். மனுஷருடைய கற்பனை என்ன? தொடாதே, ருசி பாராதே, இல்ல போதனைகளின்படி நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளையை உட்படுகிறது என்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கின்ற பேர் கொண்டு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்கு போய் வாசிங்க. ஞானம் என்று அவைகள் பேர் கொண்டிருக்கலாம். உலகத்தின் வழிபாடுகள் இவைகள். அல்லேலூயா. ஞானமா நடக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஞானமா நம்ம இப்படி செயல்படுறோம், ஞானமா இப்படி இது பண்றோம், அப்படி இல்லைங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதெல்லாம் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஞானத்தை, உலகத்தின் ஞானத்தை எதிர்பார்க்கல, பரத்தின் ஞானத்தை, கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆமென் அந்த தேவாலயத்தை நோக்கி பார்க்க துணியாம அவன் சொல்றான், ஐயோ நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சேன்னு மாறல அடிச்சுக்கிட்டு என்ன செய்யறான்? நான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ளுகிறான். இன்னொருத்தன் என்னன்னா, நான் கரெக்டா தசம்பாகம் கொடுக்குறேன், நான் கரெக்டா இது பண்றேன், அதை செய்யறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் உமக்காக இப்படி வாழ்றேன், அப்படி வாழ்றேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்? தன்னை மேன்மைப்படுத்தி கொள்ளுகிறான். அப்படி இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை நீ உன்னை தாழ்த்த வேண்டும். உலக வழிபாடுகளுக்கு நீ என்ன செய்யக்கூடாது? இசைஞ்சு கொடுக்கவே
கூடாது. அதான் ஆண்டவர் கேட்கிறார், ஒருத்தனுடைய கழுதையோ இல்லை ஆடோ மாடோ ஒரு இதுல விழுந்துடுச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை அதை நீங்க எடுக்க மாட்டீங்களா? அதை உயிரை காப்பாற்ற மாட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, அந்த இயேசுவின் சீஷர்கள் இயேசுவோடு கூட அந்த வயல்வெளியாய் போகும் பொழுது கொஞ்சம் அப்படியே நெற்கதிர்களையோ அந்த கோதுமை கதிர்களையோ கொஞ்சம் கொய்து கொண்டு அப்படியே எடுத்துக்கிட்டு போகும்போது, ஐயோ ஓய்வு நாள்ல இப்படி எல்லாம் பண்றாங்களே, அது நியாயமா இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் தவறு இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆராதனைன்னு சொல்லிட்டு தவறு, ஆமென், பயங்கரமான ஒரு தவறான ஆராதனைக்கு நேராய் நீ கடந்து போகக்கூடாது. தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. வார்த்தையாகிய தேவனை நீ ஆராதிக்க வேண்டும். இந்த வார்த்தையை பற்றி கொண்டிருக்க வேண்டும். இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைய, உலகத்துல இருக்கிறவன் டான்ஸ் ஆடுவான், கும்மாளம் போடுவான், குட்டி கர்மம் அடிப்பான், கலர் கலரா லைட்டை போட்டுக்கிட்டு வேஷம் மாறுவான். அது உலகம் அழிந்து போகும். வேத வசனம் அழிந்து போகாது, இது ஜீவன் உள்ளது. ஆமென். பல ஆண்டுகளாய், பல நூற்றாண்டுகளாய் ஆண்டவருடைய வாக்கியங்கள் நிலை பெற்றிருக்கிறது, இனியும் அழிவதில்லை. எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகாது. ஆமென். அப்ப உலக வழக்கத்தின்படி வழிபாடுகளுக்கு என்ன செய்யாதீங்க, இடம் கொடுக்காதீங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல கூட இந்த டிஜே என்கிற இந்த மியூசிக் சிஸ்டம்லாம் வந்து உலகத்தான போல கிறிஸ்தவ உலகத்தையும் மாற்றிடுது. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு ஓலை கொட்டையில தான் நாங்க எல்லாம் உட்கார்ந்து ஆராதிச்சுட்டு இருந்தோம். அன்னைக்கு நாங்க கைகளை தட்டி ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் இறங்கும், தேவ வல்லமையினால் நாங்கள் ஆட்கொள்ளப்பட்டோம். தேவன் எங்களை அந்த உலகத்தின் கிரியைகளுக்கு விலக்கி எங்களை அற்புதமாய் வழி நடத்தினார். நீ இதை செய்யாதன்னு சொல்லும் போது உலகம் நிச்சயமா உன்னை பகைக்கதான் செய்யும். அல்லேலூயா. உலகம் உங்களை என்ன செய்யும்? பகைக்கும். கவனியுங்கள், உலகம் உங்களை பகைப்பதற்கு முன்பாக இயேசுவை பகைத்தது என்பதை நீ நினைவு கூறுவாயாக. ஆமென். கரங்களை வீழ்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஆமென் இன்றைக்கு உன்னோடு என்னோடு மறுபடியும் பேசுகிறார். அல்லேலூயா. உலகத்தின் வழிபாடுகள், உலகத்தின் ஆவி, ஆமென், உலகத்தின் ஞானத்திற்கு நீ விலகி ஆண்டவருடைய பிள்ளையா, ஆண்டவர் உன்னை தகாத விதமாய் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக ஏற்படுத்தவில்லை. அவருடைய பணிக்காக, அவருடைய சேவைக்காக, அவருக்காக, உலகத்திற்காக அல்ல, பரத்திற்காக உன்னை ஆமென் தெரிந்து கொண்டார் என்பதை உன் பிதா ஆமென் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன்னை தெரிந்தெடுத்தார் என்பதை நீ இந்த காலை நேரத்தில் உணர்ந்து கொள். கர்த்தர் உன்னையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? உலகம் உன்னை பகைப்பதற்கு முன்பாக என்னை பகைத்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உலகத்தான் அல்ல, உலகத்தில் உள்ளவைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் பின்பற்ற வேண்டிய ஆமென் அசுத்தங்கள் அல்ல, பரிசுத்தமானதை நீங்கள் பின்பற்றுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உலக அறிவை அல்ல, பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்தை பின்பற்றுங்கள். அதுக்குன்னு ஆண்டவருடைய பிள்ளைகளை உன் இஷ்டம் போல நடக்கணும்னு இல்லை. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த வேத வசனத்தின்படி நீ நடப்பதற்கு பிரயாசப்படு. அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் உங்கள் கால்கள் எல்லாம் முடக்கப்படுவதாக. ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார், என்னோடு கூட பேசி இருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகம் உம்மை பகைப்பதற்கு முன்பாக எங்களை பகைப்பதற்கு முன்பாக உம்மை பகைத்திருக்கிறது என்று தெளிவாய் சொன்னீர். நீர் உலகத்தார் அல்ல, ஆகையால் நாங்களும் உலகத்தார் அல்லாதது போல வாழ வேண்டும் என்று சொல்லுகிறேன். உலகத்தை அனுபவிப்பதற்கு எங்களுக்கு எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கலாம், ஆனால் அது எங்களுக்கு நன்மையாய் இருக்காது, தகுதியாய் இருக்காது. ஆண்டவரே, நாங்கள் உலக ஞானத்தை பெரிதாய் நினைக்கவில்லை, பரத்திலிருந்து வருகிற அந்த தேவ ஞானத்தை எதிர்பார்க்கிறோம். ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. சாலமோன் அன்றைக்கு கேட்டது போல எங்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. ஆமென். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆமென். இந்த உலகத்தின் வழி
வழிபாடுகளுக்கு நாங்கள் செத்து, உலகத்தின் காரியத்திற்கு நாங்கள் செத்து பரலோகத்தின் அவகாசிகளாய் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்க இப்படி நடக்கும்போது இந்த உலகம் எங்களை பகைக்கலாம். அப்படி பகைத்து நிற்கிற, திகைத்து நிற்கிற, வேதனையோடு நிற்கிற சகோதரியையும் ஆண்டவரை நீர் கண்ணோக்கி பாரும். இன்றைக்கு நீர் அவர்களுக்கு ஆறுதலுக்குரிய ஒரு நல் வார்த்தைகளை தந்து, நான் உலகத்தை ஜெயித்தேன், நீங்கள் ஜெயிப்பீர்கள் என்று சொல்லுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படியே எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. நாங்கள் பரலோகத்தின் அவகாசிகளாய் எப்படியாகிலும் வந்து சேர வேண்டும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் இருதயங்களை, எங்கள் மனதை, எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை இப்படி வல்லமையுள்ள கரத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். கர்த்தரை வழி நடத்தும். இந்த செய்தியை கேட்கிற, காணொளி காட்சியின் மூலமாய் இந்த சப்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் சரி ஆண்டவரே, இந்த காலை வேளையில் அவர்கள் கர்த்தருடையவர்கள், அவர்கள் பிதாவின் பிள்ளைகள் என்பதை புரிந்து கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. ஆமென். மற்றவர்கள் எங்களை பகைக்கிறார்களே என்று பயந்து போகாமல், நொந்து போகாமல் ஆண்டவரே, ஆமென், ஹல்லேலூயா, நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிப்போம் என்று நம்பிக்கை உடையவர்களாய் முன்னோக்கி செல்ல உதவி செய்யும். சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய ஊழியக்காரனாய் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உடைய பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதியும், 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 வழி நடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம், சிநேகம், சமாதானம் நாம் அனைவரோடு கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. God bless you. பத்திரமா இருங்க, ஆண்டவருக்காக வாழுங்க, பரிசுத்தமாய் உங்களுடைய வாழ்க்கையை காத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்குரியவர்கள். God bless you. God bless you. God bless you.